வந்து சுத்துறது கிடையாது. இதுல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, எதிரி அடிக்கிறது தான் இது. இந்த 2 கொடுக்கும்போது பாருங்க, இந்த மணிக்கட்டிலையும் கொடுக்கலாம், இந்த தாடையிலையும் அடிக்கலாம். 1 2 வாடுறேன், 1 திருமண, இது வந்து 2 3 என்ன பண்ணும் 2 ரைட்ல. என்னோட ஆசான் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும்போது கால் மனம் இல்லையே கோல் மனம் இல்லையே சொல்லுவாங்க. ஓகேவா, கவனமா பாருங்க, கால் மனம் தான் ரொம்ப முக்கியம். ஹாய் ஹலோ மக்களே, காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியா வந்து நம்ம 3 பதிவு பார்த்தோம், கீழ்வாரல் மேல்வாரல் அப்புறமா வந்து 2 வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 4 வீடு. அதாவது 4 அடின்னு சொல்லுவாங்க, 4 வீடுன்னு சொல்லுவாங்க, பானும் சொல்லுவாங்க சில பேர். அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கான 2 இருக்கு. நம்ம இப்போ கத்துக்கிட்டதை வச்சுதான் நம்ம அடுத்த ஸ்கில் தான் அது. ஃபர்ஸ்ட் வந்து கீழ்வாரல், அப்புறம் மேல்வாரல், அப்புறம் 2 வீடு. இப்போ 4ஆவதா பண்ண போறது பாத்தீங்கன்னா 4 வீடு. இதுக்கு தேவையான பேசிக் ஸ்டிக்ல ரொட்டேஷன் கம்போட சுற்று என்ன தேவைன்னா கீழ்வாரலும் மேல்வாரல் தான் தேவை. அதை வச்சு கால் படத்தை யூஸ் பண்ணி 4 அடி செய்ய போறோம். ஓகேவா, கால் படம்னு சொல்லுவாங்க, கால்மானம் சொல்லுவாங்க. இந்த கால்மானம் வந்து இன்னைக்கு பார்ப்போம். எல்லாரும் கவனமா பாருங்க, கால்மானம் தான் ரொம்ப. எல்லாரும் இங்க பாருங்க, நான் வந்து ஒரு 4 ரவுண்ட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 1, அப்புறம் 2 3 4. 1 2 3 நம்ம புரிஞ்சுக்கணும்னா 1 2 3 4. 1 வந்து 3ல போகும், 2 வந்து 4ல போகும், 4 வந்து 2ல வரும், 3 வந்து 1ல வரும். நல்லா பாருங்க, 1 திருமண, இது வந்து 2 3 என்ன பண்ணும் 2 ரைட்ல எடுத்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் இருக்கு, கரெக்ஷன் பண்றேன் பாருங்க. 1 நிற்கும் பொழுது இப்படி நிற்பாங்க, இப்படி நிற்க கூடாது, காலை பெண்ட் பண்ணி தான் நிற்கணும். அதே மாதிரி முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது, 2 காலை இப்படியும் வைக்கக்கூடாது. ஒரு கால் முன்னாடி இருக்கிற கால் வந்து பெண்டா இருக்கணும். 1க்கு திரும்பும் போது திருப்பி இந்த கால் பெண்டா இருக்கணும், கையை பின்னாடி கட்டணும், நேரா இந்த பக்கம் பார்க்கணும். இப்போ 2க்கு என்ன பண்றேன், லெஃப்ட் லெக் எடுத்து இங்க வைக்கும் போது இங்கே பார்க்கக்கூடாது, இங்கே தான் பார்க்கணும். தலையை இந்த பக்கம் பார்க்கணும், காலை கொஞ்சம் இப்படி பெண்டா இருக்கணும். இப்போ இந்த காலை 2 எடுத்து 4ல வைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் நேராக பார்க்கணும், இந்த கால் பெண்டா இருக்கணும். திருப்பி திரும்புகிறோம், இந்த கால் இங்கே வைக்கும்போது இங்கே பார்க்கணும், திருப்பி இங்கே வைக்கணும். இப்போ இந்த பக்கம் நேராக இருக்கணும், திருப்பி இந்த பக்கம் நேராக திரும்பணும். இப்போ உங்களோட ரைட் லெக் எடுத்து இந்த ரவுண்டில் வச்சு திருப்பி இப்படி வந்துடும். இது 3 திரும்புகிறேன், 2 இடது காலை வச்சு 3 வட்டத்தில் வச்சேன். அடுத்தது வந்து 3 2 எடுத்து 4ல வைக்கிறேன், நேராக இந்த பக்கம் நிற்கிறேன். திருப்பி டேர்ன் பண்ணுறேன், 4 5 வந்து 4 எடுத்து 2ல வச்சேன். திருப்பி பாருங்க, 6 1 2 3 4 5 6. ஓகேவா, இந்த கால்மானம் கால் படத்தை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதுதான் முக்கியம். இதுல வந்து கீழ்வாரல் மேல்வாரல் வச்சு 4 அடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேரா நின்றுட்டேன். லாஸ்டா வந்து நான் உங்களுக்கு வந்து கீழ்வாரல் சொல்லி கொடுத்துருந்தேன். நேரா நிலையில நிற்கும் பொழுது இப்போ பின்னாடி எதிரி வரும். ஓகேவா, திசை மாறுறோம். 1 திரும்பிட்டோன்னே 1 கீழ்வாரல் 2 திருப்பி பாருங்க, நேரா நிற்கிறேன். திசை மாறும் பொழுது இடது பக்கமா லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு கீழ்வாரல், திருப்பி ரைட் சைட்ல இருந்து ஒரு கீழ்வாரல். திருப்பி பாருங்க, நேரா நிற்கிறேன். திசை மாறி இடது பக்கம் ஒரு கீழ்வாரல், வலது பக்கம் ஒரு கீழ்வாரல். அடுத்தது காலை வந்து எடுத்து வச்சு கொம்பை இங்க மேலே அடிக்கணும். மேலே வச்சு உங்களோட ரைட் லெக் எடுத்து மேலே போடும்போது மேல்வாரல். திருப்பி திரும்புகிறோம், வலது பக்கம் ஒரு கீழ்வாரல், இடது பக்கம் ஒரு கீழ்வாரல். திருப்பி காலை எடுத்து உள்ள வச்சு கொம்பு மேலே வைக்கணும். அப்படியே இடது பக்கம் ரைட் சைடு வாங்கி ஒரு மேல்வாரல். திருப்பி பொறுமையாக சொல்கிறேன் பாருங்க. திரும்பி ஒரு கீழ்வாரல், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு கீழ்வாரல், காலை எடுத்து வச்சு ஒரு மேல்வாரல், திருப்பி சுற்றி ஒரு அடி மேல்வாரல். திருப்பி திரும்பும் பொழுது ரைட் சைடு ஒரு கீழ்வாரல், லெஃப்ட் சைடு ஒரு கீழ்வாரல், காலை எடுத்து வச்சு மேலே வைக்கிறோம், சுற்றி ஒரு மேல்வாரல். திருப்பி பாருங்க, லெஃப்ட் சைடு ஒரு கீழ்வாரல், ரைட் சைடு ஒரு கீழ்வாரல், மேலே கொம்பை வச்சேன், சுற்றி மேலே அடித்தேன். திருப்பி ரைட் சைடு ஒரு கீழ்வாரல், லெஃப்ட் சைடு ஒரு கீழ்வாரல், கொம்பை மேலே வச்சேன், காலையும் ஒன்றா வச்சேன், திருப்பி காலையும் எதுவும் ஒன்றா வச்சேன்.
என்னோட ஆசான் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கும்போது கால் மனம் இல்லையே கோல் மனம் இல்லையே சொல்லுவாங்க. ஓகேவா, அது வழி வழியாக சொன்னது. கால் மனம் கோல் மனம் இது என்னன்னா, கால் கரெக்டாக பிரிஞ்சாதான் நம்மளோட கோல் சொல்றது கம்பு அது கரெக்டாக வந்து அடிக்க முடியும். இது வந்து சும்மா வந்து சுத்துறது கிடையாது. இதில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. எதிரி அடிக்கிறது தான் இது. நேராக பாருங்க, நிற்கிறோம், எதிரி வரான். எதிரியோட தாடையில் 1 திருப்பி 2. இங்கே ஒரு எதிரி வரான், அவனை மண்டையில் அடிக்கணும். நம்ம இந்த காலை இங்கே போடுறோன்னா, எனக்கு எங்கள் மாஸ்டர் சொன்ன, எங்கள் ஆசம் சொன்ன விளக்கம், காலை இங்கே வைக்கும்போது அடியிலேருந்து விலகி அவனை திருப்பி அதே அடி அடிக்கணும். திருப்பி இந்த காலை எடுத்து சுற்றி அதே மண்டையில் திருப்பி இங்கே பக்கம் எதிரி வந்துட்டான். ஒரு கீழ் வாரல், ஒரு கீழ் வாரல். இப்போ இங்கே எதிரி வரான், திரும்புகிறோம், இது ஒரு மண்டை. இப்போ இந்த காலை அங்கே போகும்பொழுது இந்த காலம் இந்த அடியும் ஒன்றா லேண்டாகும். திருப்பி பாருங்க, இந்த காலம் இந்த அடியும் ஒன்றா லேண்டாகும். திருப்பி திரும்பும் போதே அப்படியே அடி, திரும்பிட்டு இருந்து திரும்பும் போதே 1 அப்படியே 2 காலை திருச்சி 3 காலம் போல ஒன்றா இருக்கு. திருப்பி 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, இந்த கீழ் வாரல் எங்க அடிப்போம், மேல் வாரல் எங்க அடிப்போம் காட்டுறேன். நம்ம மாணவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எதிரில் நிற்க வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கிஷோர் இங்க வாப்பா, நீங்க எதிரில் நின்று பிடிச்சி இப்போ எதிரி வந்து முன்னாடி இருக்கான். ஓகேவா, நான் இங்கே நிற்கிறேன். இங்கே எதிரி வரும்போது நான் திரும்பி இது பாருங்க, மேலே படி பக்கம் வந்து நான் திரும்பினேன். இப்போ பாருங்க, அவன் கிரைண்ட்ல இருந்து இந்த தாடை வரைக்கும் நான் அடிக்கலாம். நான் நிற்கிறேன், 1 திருப்பி 2. இந்த 2 கொடுக்கும்போது பாருங்க, இந்த மணிக்கட்டுலையும் கொடுக்கலாம், இந்த தாடையிலையும் அடிக்கலாம். 1 2 வாடுறேன், 4. இதே வேகமாக செய்யும் பொழுது 2 சைடு இருக்குமே கட்டம். திருப்பி பாருங்க, 1 2 3 4. இதில் என்ன பிரச்சனை, கரெக்டாக செய்ய வேண்டியது என்னன்னா, காலம் கொம்பு ஒன்றா போகணும். ஒரு கீழ் வாரல், இன்னொரு கீழ் வாரல், கால் எடுத்து வச்சோம்னா அப்படியே மண்டை. திருப்பி கீழ் வாரல், கால் எடுத்து இந்த கால் இறங்கும்போது மண்டை. ஓகேவா, நம்ம சேனலை வந்து எல்லாரும் பாருங்க. இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஃபுட் ஒர்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் கொம்பில் செய்ய முடியும். கொம்பில் கீழ் வாரல், மேல் வாரல், காலில் கால் மனம் வந்து 4 அடி. ஓகேவா, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.